ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புரோட்டீன் அதிகமாக உள்ள பச்சை பயிறு தோசை தாங்க. இது சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ தாராளமாக வாரத்தில் 2 நாளைக்கு இதை கட்டாயம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தோசை மாவுக்கு நம்ம முதல்ல பச்சைப்பயிறு ஊற வச்சிடலாம். நான் 1½ கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நீங்கள் இட்லி அரிசி இல்லைனா பச்சரிசி ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. பயிறு ஊறினா தான் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு இதை ஊற வச்சிடலாம். இப்போ பயிர் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கிரைண்டரே தேவையில்லை. நல்லா ஊறின பருப்பை மிக்சியில் போட்டாலே நமக்கு ஈஸியாக அரைக்க வரும். இப்போ இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பூண்டு பல் 10 பல் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் இது கூட சேர்த்து நம்ம 2-3 டைமாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். பயிர் ஊற வைக்கிறதுக்கு நல்ல தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியிலே தான் நம்ம மாவும் அரைக்க போகிறோம், மாவும் கரைக்க போகிறோம். ஏன்னா இது தண்ணியில் தான் எல்லா சத்துமே இருக்குது. அதனால் இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதே போல் மிச்சம் இருக்கிற பருப்பை நம்ம அரைச்சி இதில் எடுத்துக்கிறலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம உப்பு சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். புளிக்க தேவையில்லை. நம்ம அப்படியே தோசை ஊற்றலாம். இப்போ இந்த தோசைக்கு கார சட்னி, பூண்டு சட்னி இப்படி எது தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி கார சட்னி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, வத்தல், தக்காளி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்க தேவையில்லை. வத்தல், வெங்காயம்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதில் அப்படியே நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதாலும் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தாளித்து கொதிக்கவும் விடலாம். நான் இன்றைக்கி தாளித்து கொதிக்க விட போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி இது கூட சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா வற்றி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பச்சையாக தாளித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை நம்ம வற்ற விட்டுறலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா இது போல் இழுத்துக்கோங்க. இந்த பச்சைப்பயிறு மாவு நல்லா தோசை இழுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ ஓரங்களில் நல்லெண்ணெய் இல்லை நெய் ஏதாவது ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம உளுந்தே சேர்க்கலை. ஆனால் தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா தோசை வார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது போலவே நம்ம எல்லா மாவையும் தோசை ஊற்றி எடுத்துடலாம். இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, இரும்பு சத்து நிறையா இருக்குது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கிறலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கட்டாயம் வாரத்தில் 2 முறை எடுத்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இந்த தோசை கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிறனால எந்த விதமான பிரச்சனை, வாய்வு பிரச்சனை, செரிமான பிரச்சனை இப்படி எதுவுமே இருக்காது. அதனால் தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. ஒரு கையை ஊற போட்டு மிக்சியில் அரைச்சோன்னா நமக்கு தோசை மாவு ரெடி ஆயிடும். அதனால் மாவு இல்லாத நேரத்தில் கூட சட்னி இது போல் பருப்பு ஊற வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். தொட்டுக்கிறதுக்கு இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சுருக்குன்னு கார சட்னி, பூண்டு சட்னி, தக்காளி சட்னி இப்படி எதுனாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள் நம்ம செஞ்ச சட்னி நல்லா சுண்டி இது போல் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நல்ல புரோட்டீன் அதிகம் உள்ள பச்சைப்பயிறு தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது போல் இருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.